ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா, ரொம்பவும் டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருள வச்சே சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் குடுத்து விடலாங்க. அவ்ளோ ஹெல்த்தியானது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவலும், வேர்க்கடலையும் வச்சு. ரொம்பவும் டேஸ்டியான, ஜூஸியான ஒரு லட்டு. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. வறுக்கும்போதே நல்லா வாசனை வருங்க. சிகப்பு அவலுக்கு பதிலா நீங்க வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாம். இத நல்லா மொறுமொறுப்பா வறுத்து எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு பாருங்க. இப்ப மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இத வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா அவல் எடுத்த அதே கப்ல வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எந்த கப்ல அவல மெஷர் பண்ணமோ, அதே கப்ல எல்லா மெஷர்மென்ட்டும் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா லைட்டா வறுத்தா போதும். பச்சை வேர்க்கடலையா இருந்தா நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இல்ல வேர்க்கடலை பாதி, பொட்டுக்கடலை பாதி 2மே சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். வேர்க்கடலைய நல்லா வறுத்தாச்சுங்க. இப்ப இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும், இப்ப கையில இப்படி பண்ணீங்கனாலே தோல் எல்லாம் தனியா வந்துரும். இப்போ ஓரளவுக்கு தோல எடுத்தாச்சு பாருங்க. அடுத்ததா இத ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 2 ஏலக்காயையும் சேர்த்து நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இத ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்ச அவலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் வெல்லத்த போட்டுக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி வெல்லத்த நல்லா கரைச்சு விட்டுக்கலாங்க. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். வெல்லம் சேர்க்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி தண்ணியில கரைச்சிட்டு, வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா, அதில கொஞ்சம் மண்ணு, தூசி எல்லாம் இருக்கும். வெல்லம் கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஓரமா வச்சிடலாங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாம் பருப்பும் பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்கேங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் சேர்க்காட்டி கூட பரவாயில்லைங்க. தேங்காய் சேர்க்கும்போது ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம இந்த லட்டுவ ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. தேங்காய் சேர்க்கலைன்னா நீங்க 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு, தேங்காய், பாதாம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம், அதையும் இப்ப இதுல நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளவா மண்ணு, தூசி எல்லாம் இல்ல பாருங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்ல. நல்லா இப்போ கொதி வந்ததும், நம்ம அரைச்சு வச்சிருக்க அவலையும், வேர்க்கடலையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இந்த அவலையும், வேர்க்கடலையும் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்ப இதுல சிகப்பு அவல், வேர்க்கடலை, வெல்லம் எல்லாம் கலந்துருக்கோங்க. சிகப்பு அவல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேர்க்கடலை ரொம்ப புரோட்டீன் சத்து உள்ளதுங்க. அதே மாதிரி வெல்லம் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய அயன் சத்து இருக்கு. பாருங்க இப்ப இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து அழகா லட்டு ஷேப்புக்கு புடிச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே சாப்பிடுறதுக்கு கூட நல்லா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி உருண்டைகளா புடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாவே லட்டு பிடிக்க வருங்க. விரிசல் எல்லாம் விழுகாது. அவ்வளோதாங்க. ஜம்முன்னு நம்ம அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற லட்டு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மோஸ்ட்லி இந்த சிகப்பு அவல் லட்டுவை கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமா செய்வாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டா, ரொம்ப ஜூஸியா இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் இந்த லட்டுவை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் அருமையா இருக்குங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.